ஜிஎஸ்டி வந்தா விலைவாசி உயரும் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம். விலைவாசி உயர்ந்திருக்கு. ஆக்சுவலா விலைவாசி கம்மியா இருக்கணும் ஜிஎஸ்டி வந்தா. ஜிஎஸ்டிங்கிறது பயனுள்ளது. நான் ஜிஎஸ்டி என்னைக்குமே எதிர்த்தவங்க கிடையாது, என்னைக்கும் எதிர்க்கவும் மாட்டேன். இப்ப இருக்கிற சிஸ்டம் தான் எதிர்க்கிறேன். ஜிஎஸ்டி நல்ல டாக்ஸ், ஜிஎஸ்டினால பயன் இருக்கு. இப்ப கூட நான் சொன்னேன், ஜிஎஸ்டி கொண்டு வாங்க, ரெஜிஸ்டர் பண்ண வைங்க. அவருக்கு 5 கோடி வரைக்கும் நீங்க ஜிஎஸ்டி விலக்கு கொடுத்து அவருக்கு ரீஃபண்ட் கொடுங்க, இன்புட் டாக்ஸ். சோ தொழில் நல்லா பண்ணுவாரு, ப்ராடக்ட் நல்லா காம்படிஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அவரை டாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிஎஸ்டி என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஜூலை 1, 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும்பொழுது தினேஷ் பல பொருட்களுடைய விலை கம்மியா இருக்க வேண்டியது. நீங்க வாங்கக்கூடிய சோப்புல இருந்து, சீப்ல இருந்து, கிரீம்ல இருந்து, பொருட்கள் இருந்து, அத்தியாவசிய பொருட்கள் இருந்து எல்லாமே குறைய வேண்டியது. ஏன் குறையல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஆக்ட் கொண்டு வந்திருக்கணும். ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால வணிகர்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய விதத்துல அமைஞ்சா அந்த லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஜிஎஸ்டி வந்துச்சா, விலை குறைஞ்சதா பொருட்களோட விலை? அந்த குறைஞ்ச விலைய அந்த பிசினஸ் மேன் யாருக்கு கொடுத்திருக்கணும்? மக்களுக்கு பாஸ் பண்ணிருக்கணும் ஜூலை 1ஆம் தேதியில இருந்து. ஆனா அந்த ஆக்டே கொண்டு வரல. எந்த ஆக்ட்? ஆன்டி ப்ராஃபிட்டரிங் ஆக்டே கொண்டு வரல. நீங்க குறுசிறு தொழில் பண்றவங்களை விட்டுருங்க, பெரிய நிறுவனங்களே இதை வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. என்ன வாய்ப்பா பயன்படுத்தினாங்கன்னா, பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. கொண்டு வந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால டாக்ஸ் ஆன் டாக்ஸ் போயிடுச்சு. டாக்ஸ் ஆன் டாக்ஸ்னா என்ன? சென்டர் ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கான எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. அந்த எக்ஸைஸ் டியூட்டி மேல வேட். அப்போ டாக்ஸ் ஆன் டாக்ஸ். ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்றதே ஒரு பெரிய தலைவலியான வேலை. அந்த ஃபைலிங் பண்ணும்போது ஏன் தலைவலினா, எந்த ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் ரிகன்சிலேஷன் இருக்கே, அது பட்டய கணக்காளர்கள், அது டெய்லி ஜிஎஸ்டி கன்சல்டன்ட்ஸ்லாம் பண்றவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியும். நான் சொல்றது அதுல வந்து உள்முக வரி வந்து நீங்க பேமெண்ட் கொடுத்துட்டீங்க கஸ்டமருக்கு. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, பேமெண்ட் கொடுத்துட்டீங்க. பேமெண்ட் கொடுத்த உடனே அந்த பேமெண்ட்ல இருந்து அவர் ஜிஎஸ்டி பே பண்ணிருக்குமா கவர்மெண்ட்டுக்கு? ஒரு சமயம் நீங்க உள்முக வரி எடுத்துறீங்க, அவர் பேமெண்ட் பண்ணலனா உங்களுக்கு உள்முக வரி கிடைக்காது, இன்எலிஜிபிள். அப்ப அந்த உள்முக வரி இழந்துருவீங்களா? அது ரிகன்சிலேஷன் வந்து இருக்கும். இது மேல டிபார்ட்மெண்ட் வந்து அவர் ஏன் எடுக்கல, அதனால வந்து உங்களுக்கு உள்முக வரி கிடையாது அப்படி நோட்டீஸ் விடும் பொழுது அப்ப உள்முக வரி இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு பிசினஸ் மேன் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு. தொழில் பண்றதே முதல் ரிஸ்க். அப்புறம் அவரு பல பேருக்கு வந்து salary கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், நிறைய ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. மூணாவது ஸ்டேட் போடக்கூடிய டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா, பில்டிங்ல இருந்து, ரோட்ல இருந்து, வாட்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் டாக்ஸ். அதையும் கட்டி தொழில் நடத்தும் பொழுது தன்னுடைய லாபத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி கட்டிடுறாரு வாங்குற வருமானத்துல இருந்து. பிளஸ் வாங்கின பொருளுக்கு உள்முக வரி அவங்க கட்டினாதான் இவருக்கு எலிஜிபிள். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த 3%, 4%, 5% மார்ஜினுக்காக உழைக்கிறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த தொழில் நடந்தா போதும், இருக்கிற எம்ப்ளாய்க்கு salary கொடுத்தா போதும், நம்மள நம்பி ஒரு 50 குடும்பங்களோ 100 குடும்பம் வந்திருக்கு நினைச்சு தொழில் பண்றவங்க பல பேர் இருக்காங்க இந்த நாட்டில். அவங்க கடன் வாங்கி ரிஸ்க் வாங்கி. அதனால இந்த ஜிஎஸ்டியை வந்து எப்படி வந்து பயன்படக்கூடிய விதமா மாத்த முடியுங்கிற மெஷர்ஸ் நிறைய இருக்கு. பெரிய நிறுவனங்கள், இந்துஸ்தான் யூனிலிவர் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அவங்களும் சோப் மேனுஃபேக்சர் பண்றாங்க. யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க சோப் மேனுஃபேக்சர் பண்றதுல? இப்போ பெரிய பிராண்டா இருக்கிறவங்களுக்கு ஏன்னா மார்க்கெட்டிங் இருக்கு, ஸ்பெண்ட் இருக்கு, பல வடுங்களா இருந்திருக்காங்க, மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஒரு புது என்ட்ரன்ட் இந்தியால ஒரு ஆண்டர்பிரனர் சோப்பு ப்ரொடியூஸ் பண்ணி வரணும்னாக்க அவருக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் சோப்பு ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ப்ரொடியூஸ் பண்ண சோப்பை விற்காம போயிடக்கூடாதுல்ல. அப்ப என்ன பண்ணலாம் கவர்மெண்ட்? மைக்ரோ என்டர்பிரைசஸ் கிளாசிஃபை பண்ணி ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ண வச்சு எக்ஸம்ஷன் கொடுக்கணும். அப்ப 5 கோடி வரைக்கும் உங்களுக்கு பொருளுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்க நீங்க விக்கிற பொருளுக்கு அப்படின்னா, அதோட விலை 30 ரூபாய் சோப்பை இவர் 24 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ வித்து சோப்பை ஸ்லோவா மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாரு. ஜிஎஸ்டிங்கிற பர்டனும் அவருக்கு இருக்காது. நீங்க உள்முக வரி கூட அவருக்கு கொடுங்க, அதை ரீஃபண்ட் லேட்டரா கைம் பண்ணிக்கிட்டோம். அது வந்து அவருக்கு ஒரு பெனிஃபிட்டா கொடுக்கலாம் நீங்க கட்டின உள்முக வரியை. அப்ப அதுல என்ன ஆகும்னா வர்க்கிங் கேபிட்டல் ஏறும். இப்படி வர்க்கிங் கேபிட்டல் ஏறும் பொழுது தொழில் பண்றதுக்கான நோக்கமும் அந்த ஊக்கமும் இருக்கும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, ஜிஎஸ்டி பொழுது அந்த பெரிய கம்பெனிக்கும் சிறு கம்பெனிக்கும் வித்தியாசம் இல்லாம போயிட்டு இருக்கு.